கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உள்ளே அமர்ந்திருக்கிறவர்களுக்கும் வெளியிலே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். எத்தனை பேர் நீங்க ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு உணர்ந்திருக்கிறீங்க? இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு ஏன் ஜெபிக்க வேண்டும் என்ற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஏன் ஜெபிக்க வேண்டும்? நாங்கள் 40 நாட்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 21வது நாள். அநேக காரியங்களை அன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாளையும் மாலையும் கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நேற்று தினத்துல ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையின் உள்ளத்துல ஆண்டவர் கொடுத்தார். ஏன் ஜெபிக்க வேண்டும்? அநேகருக்கு ஒரு சிந்தனை இருக்கிறது இல்லையா? சொல்லுங்க, உங்களுக்கு அப்படி கேள்வி இருக்குதா? பயங்கரமா முடிக்கிற மாதிரி இருக்கு. கேள்வி என்ன? 2 பேருக்கு சந்தேகமே வராது. ஒண்ணு புரியாதவனுக்கு, 2வது நல்லா புரிஞ்சவருக்கு. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரியல. ஏன் ஜெபிக்க வேண்டும்? அநேகருக்குள்ள. சரி, இப்படி வச்சுக்கோங்க, எனக்குள்ளே அந்த எண்ணம் உண்டு. ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஏன் அந்த எண்ணம் வந்துச்சு அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தத்தை என்ன செய்றார்? கொடுத்திருக்கிறார். ஆக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை என்ன செய்கிறார்? கேட்கிறார். நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நல்ல கவனமா கவனி. சத்தியம் உங்களுக்கு மிக பிரயோஜனமா இருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். இன்றைக்கு உங்க ஜெப வாழ்க்கையில ஒரு அடுத்த படிக்கு நீங்க கடந்து சொல்ல போறீங்க. இந்த ஜெபத்தின் மூலமா மிகப்பெரிய மறுரூபத்தை கர்த்தர் சபைக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் கொடுக்க போகிறார். யாக்கோபு புஸ்தகம், யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வசனம் உண்டு. நீதிமான் செய்யும் வேண்டுதல் மிகவும் பலம் உள்ளது. யாக்கோபு 5:16, 17, 18 வாசித்தீங்கன்னா அந்த 16 பின்பகுதியில அதுதான் இன்னைக்கு செய்தி. நீதிமான் செய்யும் வேண்டுதல் மிகவும் பலம் உள்ளது. அப்ப உங்க ஜெபம் மிக பலம் உள்ளது, பயனுள்ளது, மிகவும் பயனுள்ளது. அப்ப நான் ஒரு தேவ மனுஷன், கர்த்தருடைய பிள்ளைங்க, கட்டாயமா என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி பலன் உள்ளது? சொல்லுங்க, நீதிமான் செய்யும் வேண்டுதல். நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க. நீதிமான் செய்யும் வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. அதற்கு மிகவும் பயன் உள்ளது. அது கிரியை செய்ய வல்லமை உள்ளது. அப்ப ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைங்களும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆனால் ஒரு கேள்வி, ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? எல்லாருக்கும் வருகிறதான ஒரு கேள்வி, ஜெபிக்கிறவர்களுக்கு வருகிறதான கேள்வி. ஏன் சொன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னுடைய தேவைகள் இன்னதென்று எனக்கு என்ன செய்யும்? தெரியும். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னே நம் தேவைகள் இன்னதென்று என்ன செய்திருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னே நம்முடைய தேவைகள் இன்னதென்று ஆண்டவர் என்ன செய்கிறார்கள்? அறிந்திருக்கிறார். ஒருத்தர் மட்டும் பைபிள் வாசிங்க, எல்லாரும் என்ன செய்ய? நல்லா கவனிங்க. கிளாஸுக்குள்ள கண்ணு போர்டுல இருக்கும், ஆனா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. உற்சாகமா இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். ஆக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கவனமாக கவனிக்க வேண்டும். நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே நம் தேவைகளை அறிந்திருக்கிறார். அப்புறம் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நம்முடைய நாவிலே சொற்பரவாவதற்கு முன்னமே கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்றாரு? அறிந்திருக்கிறார். சரியா? அப்ப நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறாரு, நமக்கு என்ன கொடுக்கணும்னு அறிந்திருக்கிறாரு, நம்முடைய காரியங்களை என்ன அறிந்திருக்கிறாரு. இவை எல்லாம் அறிந்திருக்கும் போது நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? இன்னொரு ஒரு எண்ணம் உலகத்தார் பேசுறதை நீங்க பாத்திருக்கீங்களா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல பிரதர், நம்ம என்ன முயற்சி பண்ணா கடவுள் என்ன சித்தம் வச்சிருக்கிறானோ அதுதான் என்ன செய்யும், விதிப்படிதான் எல்லாம் என்ன செய்யும், நடக்கும். இது கிறிஸ்தவர்களும் பேசுறீங்க. அவன் என் தலையில எழுதி வச்சிருக்கிறது என்ன செய்யும், நடக்கும். ஜெபிச்சு என்ன பிரதர், அவர் என்ன வச்சிருக்கிறாரோ அதுதான் என்ன செய்யும் எனக்கு. சொல்றீங்களா சொல்லலையா? சொல்லுங்க சத்தமா. நீங்க சொல்றீங்களா சொல்லலையா? சொல்றீங்க.
என்ன நான் ஜெபம் பண்ணுவேன், அவரு எனக்கு குறிச்சு என்ன வச்சிருக்கிறாரோ அதுதான் என் வாழ்க்கையில் என்ன செய்யும் நடக்க போகுது. இதுக்காக நான் எதுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு எனக்கு கொடுக்க வேண்டியது அப்பா அப்பா அவர் ஆண்டவர் என்ன செய்வாரு கொடுப்பாரு. அதுக்காக போய் எதுக்கு முட்டிக்கணும் மன்றாடி எதுக்கு? அப்ப இப்படி ஒரு வரும்பொழுது எனக்குள்ளே அந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு எண்ணம், அப்ப நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் ஆராய்ந்து 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 ஜெபத்தை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்களோ அப்பதான் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய தொடங்குவார். உங்களோட போய் சொன்னேன் பாத்தீங்களா? நாம எப்ப ஜெபிக்க தொடங்குறோமோ அப்பதான் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். நாம ஜெபிக்காம ஆண்டவர் நமக்காக என்ன செய்ய மாட்டாரு? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? நான் ஜெபிக்காம ஆண்டவர் எனக்காக கிரியை செய்ய மாட்டார். நான் ஜெபித்தால் நான் எப்ப ஜெபிக்க தொடங்குறேனோ அப்ப கர்த்தர் எனக்காக கிரியை செய்கிறார். அப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் தேவன் நீங்க உங்களுக்கு கிரியை செய்யல? ஏன் நீங்க நினைக்கிறது, நீங்க கேட்கிறது, நீங்க சிந்திக்கிறது எதுவுமே உங்களுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? அப்ப அந்த காரியத்திற்காக நீங்க என்ன செய்கிறதுன்னு கேட்டா ஜெபிக்கிறது இல்ல. அதை நினைக்கிறீங்க, அதை வாஞ்சிக்கிறீங்க, ஆனா அந்த காரியத்தை, அந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக நீங்க தேவ சமூகத்துல போய் என்ன செய்யறதுல நீதிமான் பண்ணுகிறதான வேண்டுதல் மிகவும் நலம் உள்ளது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே நீங்க வாசித்து பார்க்க முடியும் 6 to 7 வரைக்கும், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஸ்தோத்திரத்திற்குரிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணும்? அப்ப நாம எப்ப ஜெபிக்கிறோமோ அப்பதான் தேவன் நமக்காக கிரியை செய்ய தொடங்குகிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக எப்ப ஜெபிக்கிறீங்களோ, உங்களுடைய வேலை ஸ்தலத்துக்காக எப்ப ஜெபிக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கைக்காக எப்ப ஜெபிக்கிறீங்களோ, உங்களுடைய பிசினஸ்க்காக நேரம் எடுத்து எப்ப ஜெபிக்கிறீங்களோ, உங்களுடைய சத்துருவை தோற்கடிக்கும்படி எப்ப முழங்கால் படியிடுகிறீர்களோ அப்பொழுது பரலோகம் உங்களுக்காய் செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்பொழுது பரலோகம் உங்களுக்காய் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஒரு தனி மனிதனுக்காக பரலோகமே செயல்பட காத்திருக்குமானால் அது யாருக்கு என்று சொன்னால் ஜெபிக்கிறவர்களுக்கு தேவனுடைய ஜனங்கள். ஹல்லேலூயா. சபைக்கு வருவது ரொம்ப முக்கியம். ஆனா சபைக்கு வந்தாலும் ஜெபிக்கிறது ரொம்ப. எனக்கு ஒரு சிந்தனை வருது, ஸ்கூலுக்கு போறது நல்லதுதான். என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூலுக்கு போன பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? பிள்ளை ஸ்கூலுக்கு போச்சு, ஆனா என்ன செய்யல? சொல்லுங்க, என்ன செய்யல? படிக்கல. பிள்ளை சர்ச்சுக்குலாம் வந்துச்சு, சர்ச்சுக்கு போறேன் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? சர்ச்சு எப்படி ஸ்கூலுக்கு போய் படிப்பது முக்கியமோ அதை போல திருச்சபைக்கு வந்தா, திருச்சபைக்கு வந்தது மட்டுமல்ல ஜெபிக்கிறது ரொம்ப. புரியுதா? சத்தியம் உங்களுக்கு புரியுதா? எப்படிலாம் ஸ்கூலுக்கு போகுது, எப்படிலாம் ஸ்கூலுக்கு போகுது, ரொம்ப சந்தோஷம். என்ன ரேங்கார்டுல ஃபுல்லா ப்ராக்ரஸ் கார்டுல ஒண்ணுல முட்டையா வருது. டீச்சர் சொல்லுவாங்க, உங்க பிள்ளை ஸ்கூலுக்கு வருது சார், ஆனா உங்க பிள்ளை என்ன செய்ய மாட்டேங்க, படிக்க மாட்டேங்க சார். பிள்ளை சர்ச்சுக்குலாம் வருது, நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கி, ஒண்ணுமே அங்க போனேன் ஒண்ணுமே மாட்டேங்க. எப்ப நடக்கும்? நீங்க எங்க போனாலும் சரி, எப்ப உங்களுக்கு கர்த்தர் செயல்பட தொடங்குவாருன்னா ஆரம்ப விசுவாசியா நீங்க உள்ள வாரீங்க, கர்த்தர் உங்களுக்கான சில அற்புதங்களை செய்வார். ஆனா தேவனோடு இணைந்து ஒரு நல்ல வாழ்க்கை நீங்க வாழ வேண்டுமானால் உங்களை கர்த்தர் அந்த ஜெப ஆவியினால் உங்களை நிரப்பி ஜெபிக்க வைக்கிறார் ஆண்டவர். அப்போ ஒவ்வொரு முதிர்ந்த விசுவாசி ஒவ்வொரு நாளும் அவன் முதிர்ந்துட்டு வராருன்னா தேவனோட ஒரு ஜெபத்துல ஒரு உறவை, ஒரு ஐக்கியத்தை அவங்க என்ன செய்து கொள்கிறாங்க, ஏற்படுத்தி கொள்கிறாங்க. அப்ப அவங்க ஜெபிக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்பதான் எனக்கு புரிந்தது, நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டால் தேவன்
நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்காக. எரிகோ வீதியில ஒரு குருடன் இருக்கிறான். இந்த சம்பவத்தை கூட நாம படிச்சு பார்த்தோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 35 இருந்து வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35 வாசிங்க. அவங்களுக்கு சத்தம் வசனம் வாசிங்க. சமீபமா எரியோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரனாகிய இயேசு போகிறார் என்று குருடனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அப்பொழுது அந்த குருடன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்ய இறங்குங்க என்று கூப்பிட்டான். ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறான், பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். சுகமாக்குகிற தெய்வம், சூம்பின கையுடையவரை சுகமாக்கினவர், 38 வருஷம் பெதஸ்தாவிலே நடக்க முடியாமல் கடுத்திருந்தவனை சுகமாக்கினவர், கட்டிலுக்கிடையாய் திமிர்வாதனாய் படுத்திருந்தவனை சுகமாக்கினவர், குஷ்டரோகிகளை சுகமாக்கினவர், பேய் பிசாசு பிடித்தவர்களை சுகமாக்கினவர். ரோட்ல ஒரு குருடன் இருக்கிறது கர்த்தருக்கு கண்டறியாம போச்சா? ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் போறாரு. ஆனா அந்த குருடனை விட்டெல்லாம் கடந்து போய் கொண்டிருக்கிறான். ஜனக்கூட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த குருடன் எப்ப அவன் பார்வை அடைந்தான்னு கேட்டா, நசரனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்யும் இறங்கும்னு அவன் சத்தம் போட்டான் பாருங்க. கர்த்தர் திரும்பினார். கர்த்தர் திரும்பினார். அவன் கூப்பிடாத வரை அவன் கண் என்ன செய்யாது, திறக்கப்படாது. அவன் சத்தம் விடாத வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் என்ன செய்யாது, நடக்காது. ஒரே ஒரு விஷயம் அவர் எரியோவுக்கு வந்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அந்த ஒரு சான்ஸ் விட்டுருந்தா அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் என்ன வந்திருக்கும், அவனுக்கு குருடு இருந்துகிட்டே இருக்கும். தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளியில கர்த்தர் தீர்க்கமாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு தேவ மனிதன், ஒரு தேவ பிள்ளை ஏன் ஜெபிக்க வேண்டும் என்ற அவசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாரத்தோடு இந்த காலவெளியில உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறேன். இந்த பகற்காலத்துல ஒரு சிலரையாவது அந்த ஜெப அக்கினி நிரப்பட்டும் என்ற பாரத்தோடு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அநேகருக்கு ஜெபத்தை குறித்த தெளிவில்லை. அநேகருக்கு ஜெபத்தை குறித்த ஒரு வரைபடம் இல்லை. அநேகருக்கு ஜெபத்தை குறித்த ஒரு தாகம் ஏன் வரமாட்டேங்கினா, ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாததுனால அவங்க ஜெபத்தை குறித்ததான அந்த காரியத்தை அவங்க சிந்திக்கிறது இல்லை. ஏன் ஜெபத்தை கூட்டுறோம், பொழுது போலையா? ஏன் ஜெபத்தை கூட்டுறோம், சும்மா இருக்கிறோம் ஒரு ஜெபம் நடத்துறோமா? ஏன் ஜெபத்தை கூட்டுறோம், ஆலை சும்மா கூட டெய்லியும் ஜெபம் நடக்கணும்னு ஏதோ பூஜை நடந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறோமா? இல்ல, புறஜாதிகளுக்கு நமக்கு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. புறஜாதிகளுக்கு நமக்கு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. நம்மை அழைத்த தேவன் சர்வ வல்லவர் மாத்திரமல்ல, வானத்தையும் பூமியையும் அந்த சராசரங்களை குறைத்த சர்வ வல்லவர் தேவன், ராஜாதி ராஜா, உயிர்த்தெழுந்தவர். அவர் 3ஆம் நாள் உயிரோடு இருந்திருக்கிறார். அவருடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வேண்டிக் கொள்ளுகிறவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்மை அழைத்தவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்மை அழைத்தவர், நம்மை ரட்சித்தவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பகல் காலத்திலே கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஜெபம் மிகப்பெரிய வல்லமை உள்ளது. உங்கள் ஜெபம் பயனுள்ளது. நீங்கள் ஜெபிக்க தொடங்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். என்றைக்கு அந்த வீதியிலே ஒரே ஒரு தடவை அந்த எரியோவுக்கு போனார் வசனம் சொல்லுது. அன்றைக்கு அந்த குருடன் அந்த சத்தத்தை கேட்டு யார் வந்து கொண்டிருக்கிறார் என்று கேட்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. புரிந்துவிட்டது, இவர்தான் மேசியா, இவரை விட்டா வேற வழி இல்ல. எப்ப சத்தத்தை அவன் உயர்த்தி, நசரனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்யும் இறங்கும்னு அவன் கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவர் பக்கமாய் திரும்பினார். அநேகர் அவனை தடை பண்ணினாங்க. அநேகர் அவனை சத்தம் போடாதன்னு அரட்டினாங்க.
அத்தனை இடைஞ்சல்கள் மத்தியிலும் கர்த்தருடைய செவியில கேட்கிற மாதிரி முன்னிலும் அதிக சத்தமா, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். அவன் கூப்பிட்ட பொழுது இயேசு அவனை திரும்பி பார்த்து, வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டான், இன்னதென்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முன்னடப்போரும் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமா என்ன செய்தான்? கூப்பிட்டான். அந்த இடத்திற்கே நான் உங்களை கொண்டு போகிறேன், என்னை கவனியுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திற்கே உங்களை கொண்டு போகிறேன். இதுல கொஞ்சம் அப்படியே நடைமுறையா எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதின் குமாரன் என்னை கூப்பிடு சொல்ற வார்த்தை. ஆனா 2 கண்ணு தெரியாதவன் எப்படி சத்தமாய் கூப்பிட்டு எப்படி உருண்டிருப்பான்னு நீங்க யோசித்து பாருங்க. எப்படி கதறி இருப்பான்னு யோசித்து பாருங்க. எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி அவன் கூப்பிட்டிருப்பான்னு யோசித்து பாருங்க. எல்லாரும் அதட்டும் பொழுது எவ்வளவு தட்டி விட்டுட்டு ஓடி இருப்பான். எங்கிட்டு ஓடி, கண்ணு 2 கண்ணு தெரியல. அங்க இருக்கிறாரோ மெசியா, இங்க இருக்கிறாரோ அங்க ஓட, இங்க ஓட, எங்க ஓட. இறங்கும் தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அவன் டீசெண்டா போய், தாவீது, அன்புள்ள தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் இப்படியா போட்டான். ஒரு வெறித்தனமாக, ஒரு வைராக்கியமாக, ஒரு வாஞ்சையோட, இந்த விட்டா சான்ஸ் இல்ல. ஒரு கலெக்டர் வராரு, ஒரு பெட்டிஷன் கொடுக்க போறீங்க, இனி இந்த பகுதிக்கு கலெக்டர் வராருன்னா என்ன செய்வீங்க? 4 பேரை இடிச்சு தள்ளிட்டு உள்ள போய் உங்களுக்கு கொடுப்பீங்களா? கலெக்டர் எந்திரிச்சு போறாரு, திங்கட்கிழமை மனு கொடுக்க போறீங்க, டைம் முடிச்சு என்ன செய்ய, 10 பேரை தள்ளிட்டு நீங்க என்ன செய்வீங்க? போய் இயேசுவிடத்துல வரும்போது அந்த ஒரு தாகம் இருக்கணும் ஒவ்வொரு இடத்துல. அப்பதான் கர்த்தர் உங்கள் பக்கமா திரும்பி வருவார். சத்தமாட்டு கூப்பிடுகிறான். அவன் எப்ப சத்தமிட்டு கூப்பிட்டு கர்த்தரை கூப்பிட ஆரம்பித்தானோ, அப்பொழுது கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, இயேசு நின்று அவனை தம்மிடத்திற்கு கொண்டு வரும்படி அவனை கொண்டு வர. அவன் கிட்டே வந்தபோது அவனை நோக்கி, அவன் கிட்டே வந்தபோது அவனை நோக்கி, உனக்கு உனக்கு கரெக்டா பாயிண்ட் ஆண்டவர்கிட்ட வைக்கணும். நீங்க ஜபத்துல குண்டக்க மண்டக்க ஜோம்னா கூட கரெக்டா சொல்லணும். உனக்கு என்ன செய்ய வேண்டும்? காசு வேணுமா, பணம் வேணுமா, என்ன வேணும் உனக்கு? கண்ணு தெரியாம இருக்கிறானே, அது ஆண்டவருக்கு தெரியாமல? ஆண்டவரை பார்த்து, ஓ கண்ணு அப்படியா, உனக்கு என்ன வேண்டும்? 38 வருஷமா பெதஸ்தாவுல கடந்தவன், குளம் கலக்கப்படுதுல, முங்கி எரிச்சு ஓடி இருக்கணும்ல, பட்டேதான் கிடக்கிறான் 38 வருஷமா. கரெக்ட் நேரத்துக்கு சாப்பாடு வருது, சாப்பிட்டுட்டே இங்கேயே பொழுது என்ன செஞ்சிருவோம், ஓட்டிடுவோம். வீட்டுக்கு போனா இங்க எப்ப பார்த்தாலும் ஒரு 4 பேர் படுக்கையில போட்டுறாங்க, கதை பேசிக்கிட்டு குறைய பேசிக்கிட்டு. வந்தா முத்து ஜோமாய் போயிட்டானா, பாண்டி வந்தா ஜோமாய் போயிட்டானா, என்ன ஆளை காணடா அப்படின்னு கதை வச்சுக்கிட்டே 38 வருஷமா அவன் என்ன செய்யணும்? இங்க இருக்க அவன் முடிவு பண்ணிருக்கேன். பொழுதும் நல்லா போகுது, 4 பொழுதும் புது புது ஆள் என்ன செய்யறான், வாரம் பெதஸ்தா குளத்துக்கு வாய் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு 38 வருஷம் ஒருத்தர் என்ன செஞ்சான், அங்கேயே தான் படுத்துறாங்க. ஆனா குளம் கலக்கப்படும் போது ஒருத்தர் வேமா இறங்கி என்ன செஞ்சான், தேவனிடத்துல ஆண்டவனிடத்துல வரும்போது கரெக்டா சொல்லணும். இந்த காரியத்துக்காக ஜெபக்குறிப்பு ஒரு ஜெபக்குறிப்பு அந்த எழுதி கொடுத்தீங்கன்னா நீயோட பயிலாவே என்ன செய்ய, பயப்படாப்பி எழுதி கொடுத்தீங்க. ஒண்ணு கரெக்டா அடிச்ச மாதிரி, இதுதான் பாஸ்டர் இந்த வருஷம் எனக்கு ஆண்டவர் என்ன செய்யணும் செய்யணும். ஹல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும் உனக்கு? என் கண்கள் என்ன செய்யணும்? குணமாக ஆண்டவரே. ஆண்டவர் அவனை சுகப்படுத்தினார். இந்த ஒரு சான்ஸ் தான். இனி இந்த இடத்துக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, வர மாட்டாருன்னு சொல்லி அப்ப இந்த குருடன், இந்த எரிகோவின் வீதியில் இருந்த குருடன் எப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சானோ அப்ப கர்த்தர் அவனுக்காக கிரியை செய்ய ஆரம்பிச்சார். நீங்க ஜெபித்தால் தான் கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? புரிஞ்சா? எத்தனை பேருக்கு புரியுது நான் ஜெபிக்கணும்? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? நீங்க ஜெபிக்காம ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்ய மாட்டாரு? கிரியை செய்ய மாட்டார்.
நீங்க அவர் சமூகத்துக்கு வரணும். அவருடைய சமூகத்தில் உங்கள் காரியத்துக்காக, உங்க படிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க வேலைக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க ரட்சிக்கப்படாத பிள்ளைக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தொடுவா. ரட்சிக்கப்படாத உங்கள் கணவன்மாருக்காக விடாம ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் கர்த்தர் தொடுவா. முன்னிலும் அதிகமாய் சத்தமாய் அத்தனை பேர் அதட்டினாலும், அத்தனை பேர் அவனை டிஸ்டர்ப் பண்ணாலும் விடாம கதறினா பாருங்க, எனக்கு இறங்க மாட்டேன், எனக்கு இறங்க மாட்டேன். ஹல்லேலூயா. உச்சரிச்சுக்கிட்டே இருப்பான் எனக்கு மகன். அவன் பைபிள கொண்டு போய் நான் கொண்டு போனவன், என் பைபிள கொண்டு வந்தேன்னா ஞாபகம் எடுத்து அவன் பைபிள கொண்டு போனேன், நல்லா இருக்கு, அதை மறந்து வச்சுட்டேன். அவன் வந்து இறங்குனதுல இருந்து என்ன விடவே, என் பைபிள எங்க, என் பைபிள எங்க விடவே இல்லை. நைட்டு 11 மணி வரைக்கும் தூங்கல. என் பைபிள எடுக்காம உள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பக்தனுக்கு வந்த சோதனையான மாதிரி, பக்தனுக்கு வந்த சோதனையான மாதிரி உடனே போன் போட்டு பைபிள தேடி அவங்க இந்த உங்க பைபிள் இருக்குன்னு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு காமிச்ச பிறகு உனக்கு பைபிள் தரக்கிற காலையில உனக்கு என்ன செஞ்சிடும், நம்ம அதை கொண்டு வரும்போதே கொண்டு விட்டேன். காலையில உங்க பைபிள் கண்ணில் எரிஞ்சிடும். இப்போ வரைக்கும் என்ன விடாத. இப்போ பைபிள காமிச்ச பிறகு அமைதியா என்ன செய்யறாரு, கிடைக்கிற வரைக்கும், என்ன வரைக்கும், கிடைக்கிற வரைக்கும் விடாமடியா. அதான் கர்த்தர் சொன்னார், இடைவிடாமல் என்ன செய்ய, சோர்ந்து போகாம என்ன செய்ய, எப்பொழுது ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்திலே உறுதியா என்ன செய்ய. ஒரு ஜெப அக்கினி இந்த இடத்துல விட போகிறது. ஒரு ஜெப வல்லமை இந்த இடத்தை பற்றி பிடிக்க போகிறது. இதுவரைக்கும் மங்கி எரிந்த திரிகள் எல்லாம் இனி அணையாத ஒரு அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் உலகத்திலே ஜெப எழுப்புகிறார். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நான் எப்பொழுது ஜெபிக்கிறேனோ அப்பொழுது கர்த்தர் எனக்காக செயல்பட தொடங்குகிறார். உங்கள் ஜெபம் ஆண்டவரிடத்திலிருந்து மிகப்பெரிய பதிலை என்ன செய்யும், கொண்டு வரும். நீங்க ஜெபித்து பாருங்க. ஜெபிக்கிற எலியா வசனம் சொல்லுகிறது, மிகுந்த பலம் உள்ளது உங்களுடைய வேண்டுதல். எலியாவை குறித்து பின்னாடி சொல்றாங்க, அவன் ஜெபித்த பொழுது வானம் அடைக்கப்பட்டது, அவன் ஜெபித்த பொழுது வானம் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யணுமா? மெடிக்கல் சொல்லும் முடிஞ்சு அவ்வளவுதான். உன் வாழ்க்கையில பிசாசு வந்து சொல்லுவான், முடிஞ்சு உன் வாழ்க்கைன்னு சொல்லுவான். ஏன்னா நீ சந்திக்கிற பிரச்சனைகள் மனிதனால் தீர்த்து வைக்கப்பட முடியாதவைகள், இயற்கையினால் தீர்த்து வைக்கப்பட முடியாதவைகள். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்யணுமா? வாசிக்கலாம். யாக்கோபு நிருபம் 15, 17, 18 வாசிக்கும்படி கேட்கிறேன். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யல. மறுபடியும் ஜெபம் பண்ணா. அவர் முதல் தடவை ஜெபிக்கும் பொழுது வானம் என்ன செய்யப்பட்டது, அடைக்கப்படுகிறது. இரண்டாவது ஜெபம் பண்றாரு, வானம் என்ன செய்கிறது, எப்படியா வானம் அடைக்குது. அவர் ஜெபம் பண்ணார், வானம் என்ன செய்யுது, திறக்கிறது. யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 10ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது யுத்தம் மும்முரமா நடக்குது. ஒரு மாலை வேளையாக போகிறது. யோசுவா சொல்லுகிறார், கிபியோனிலே அப்படியே சூரியன் நிறுத்தப்படட்டும், ஆயலோன் பள்ளத்தாக்கிலே அப்படியே சந்திரன் நிறுத்தப்படட்டும் என்று சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளையிட்டார். அசைக்கலாம் அந்த வசனத்தை. கிபியோன் மேலும் சந்திரன், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் சரித்து நில்லுங்கள் என்று சொன்னான். சுடர்களுக்கு கட்டளையிடுகிறான், நீங்க அப்படியே தரித்து நில்லுங்க. அந்த வருஷம் பகல் மட்டும் ஒரு பகல் எக்ஸ்ட்ரா இருந்துச்சாம்.
யூத காலண்டர்ல, ரோம காலண்டர்ல, யூத காலண்டர்ல அந்த ஒரு பகல் மட்டும் 365 அந்த ஒரு பகல் எக்ஸ்ட்ரா இருந்துச்சா. இருட்டு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சா மாலை வேளை. என்னன்னு கனெக்ட் பண்ணி பார்த்தா அன்றைக்கு இந்த யோசுவாவினுடைய சரித்திரத்தை எடுத்து ப்ரூவ் பண்றாங்க. இது கதை அல்ல, இது யாரோ யோசித்து எழுதின கற்பனை அல்ல, இது வேதத்தின்படி நடந்த உண்மை என்கிறத ப்ரூவ் பண்ண. வானத்தை அடைக்கிறான், வானத்தை திறக்கிறான், சூரியனை நிறுத்துகிறான் யோசுவா, சந்திரனை நிறுத்துகிறான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தருடைய கிரியை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கணும். முடியவே முடியாது, வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஏன்னா சான்ஸே இல்லை, வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. நீங்க நினைச்சா கூட என்ன செஞ்சாலும் கூட உங்களால முடியாது. ஆனால் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். என் பிள்ளை திருந்த வாய்ப்பே கிடையாது, என் குடும்பம் வாழ வாய்ப்பே கிடையாது, இந்த கடனை அடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, இந்த பிசினஸ்ல நான் டெவலப் ஆக வாய்ப்பே கிடையாது. உனக்கு வாய்ப்பு கிடையாது. கர்த்தர் நினைத்தால் அதை செய்ய முடியும். கர்த்தர் நினைத்தால் அதை செய்ய முடியும். கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு முடியாதுதான், ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் கையாலாகாத தேவன் அல்ல. அவர் சகலத்தையும் எனக்காக செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். வல்லமை உள்ள தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்க வாழ்க்கையில அற்புதங்களை என்ன செய்யும், கொண்டு வர வல்லமை. ஒரு தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை சிம்சோன் அடிக்க முடியுமானா இந்த வல்லமை எங்கிருந்து வந்தது ஐயா? பரலோகத்தின் தேவன் கொடுத்ததல்லவா? ஒரு தனி மனிதனாய் கோட்டை வாசலை தகர்த்துக் கொண்டு மலை உச்சிக்கு ஏற முடியுமானால் இந்த வல்லமை யார் கொடுத்தது ஐயா? தேவன் கொடுத்ததல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு தனி மனிதனாய் சிங்கத்தின் வாயை கிழிப்பதற்கு பலன் உண்டானால் இது மனிதனுடைய பலன் அல்ல, தேவனுடைய பலன் அல்லவா? ஒரு தடவை சிங்கத்தையும், ஒரு தடவை கோலியாத், ஒரு தடவை கரடியையும் நான் பிடித்தேன் என்று தாவீது சொல்லுகிறானே, அது மனித பலன் அல்ல, அது தேவனுடைய பலன் அல்லவா? சமஸ்த இஸ்ரவேலும் ஒளிந்து கொண்டிருக்க, சவுலும் ஒளிந்து கொண்டிருக்க, தனித்த மனிதனாய் ஏழே பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை அடித்து நொறுக்குவதற்கு தாவீதுக்கு பலன் எங்கிருந்து வந்தது? அது மனித பலன் அல்ல, அது தேவ பலன் அல்லவா? அது தேவ பலன் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பகல் காலத்தில் சொல்லுகிறேன், உன்னை எதிர்க்கிற சத்துரு, உன்னை எதிர்க்கிற பிசாசின் வல்லமை, உன்னை எதிர்க்கிற மிகப்பெரிய பொல்லாத காரியங்களை நீ செய்வதற்கு நீ தனி மனிதனாக இருந்தாலும் இந்த உலக பலன் அல்ல, தேவனுடைய பலன் உனக்குள்ள இறங்கி வருமானால், உனக்குள்ள இறங்கி வருமானால் இந்த பகற்காலத்தில் அந்த சத்துருவை ஜெயிப்பதற்கு, அந்த பொல்லாத வல்லமையை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீ செயல்பட வேண்டுமானால் ஜெபம் மிக அவசியம். சத்துருவை எதிர்ப்பதற்கு மனித வல்லமைகள் போதாது, மனிதனுடைய பலன் போதாது. அந்த பொல்லாத வல்லமையை தகர்த்தெறிவதற்கு, அவைகள் நீண்ட நாட்கள் உன் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிற அந்த கிரியைகளை அழித்து போடுவதற்கு மனித வல்லமை அல்ல, பரலோக தேவனுடைய வல்லமையுடைய நிரப்ப வேண்டும். அந்த பரலோக தேவனுடைய வல்லமை இந்த பாக்க காலத்துல, இந்த ஆராதனை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. தாகமுள்ளவர் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு தேவனுடைய வல்லமை இல்லாமல் நீ சத்துருவை ஜெயம் கொள்ள முடியாது. ஒரு தேவனுடைய வல்லமை இல்லாமல் உனக்கு விரோதமாய் எழும்புகிற அக்கினி அஸ்திரங்களை நீ நிர்மூலமாக்க முடியாது. ஒரு தேவனுடைய வல்லமை இல்லாமல் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத கிரியைகள், செய்கைகள், ஏவல்கள், மாந்திரியங்களை நீ ஜெயிக்க வேண்டுமானால் சாதாரண ஜெபம் அல்ல, தாக்குகிற ஜெபம் வேணும். நீ அவைகளை தாக்கும்படிக்கு, உன்னை தாக்குகிற அவைகளை நீ தாக்கும்படிக்கு மனித வல்லமைகள் அல்ல, பரலோக தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புமானால் இந்த வல்லமையை எங்கிருந்தையா பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது. ஏன் ஒரு தேவ மனிதன் ஜெபிக்க வேண்டும்?
இது காசு கொடுத்து வாங்குறது இல்லையா, இது பணம் கொடுத்தா கிடைக்காதையா, இது தேவ சமூகத்துல காத்திருக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம்யா. இந்த பகல் காலத்துல பாரத்தோட நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் ஜெபமாவி உனக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பப்படட்டும். மிக தீவிரமான ஒரு எழுப்புதலுக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் நீ ஒரு சாதாரண விசுவாசியாய் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு சுகத்திற்காக இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும் ஜோமனிக்கவங்க பாஸ்டர், அதுல நடக்கணும், அந்த வழி இந்த வழி ஒவ்வொரு நாளும் ஜோமனிக்கிட்டு இருக்கிறது இல்லையா. மனுஷன் பூமியில் இருக்கிற வரைக்கும் எல்லா வழியும் இருக்கும் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் பலவீனம் மாறணும்னா கூட பரலோக தேவனுடைய வல்லமை இறங்கி வருவனா, பரலோக தேவனுடைய வல்லமை இறங்கி வருவனா. நீ சாதாரண மனிதனா இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமையுடைய பலமுள்ளவனாய் மாற்றும், பலமுள்ளவனாய் மாற்றும், பலமுள்ளவனாய் மாற்றும். சரியான சாப்பாடு இல்லையா வனாந்தரத்துல, அப்பா வீட்டு சாப்பாடு கூட அநேக நேரத்துல கசப்பு கலந்த கீரையா தாவீதுக்கு கிடைக்கும். ஆனா அவன் ஓடி சிங்கத்தை பிடிப்பதற்கு எங்க இருந்தியா பலன் வந்தது கேட்டா, பரலோக தேவன் என்னோடு கூட இருந்தபடினாலே அவராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் கர்த்தராலே மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் உங்களோட பிரத்யேகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் விரும்புகிறார். ஆகையினால்தான் பகற்காலத்தில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக கேள்விகளோடு இந்த மண்டலத்துக்குள்ள வந்திருக்கலாம். எத்தனையோ தடவை நான் ஜெபத்திற்கு வருகிறேன், என் வாழ்க்கையில் அற்புதங்களை மாத்திரம் நடக்கலைன்னு சொல்லலாம். இன்றைக்கு அந்த குருடனை போல விடாப்பிடியாய் கர்த்தருடைய செவிகளில் சத்தம் கேட்கிற வரைக்கும், உன் பக்கம் கர்த்தர் திரும்புகிற வரைக்கும், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு ஜெபம் உங்களை தட்டி எழுப்புகிறது. இதுவரைக்கும் நீங்கள் ஜெபித்த, நீங்க ஒருவேளை நீங்க வாயில் சொல்லியிருக்க நான் ஜெபிக்கிறேன், இன்றைக்கு நீங்க செயல்பட, ஜெபத்திலே செயல்பட தொடங்கினால் பரலோகம் உங்களுக்காக செயல்படும். ஆண்டவர் உங்களுக்காக செயல்பட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் கர்த்தரை செயல்பட வைக்கும். ஜெபம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் செயல்பட வைக்கும். ஜெபம் பரலோகத்தின் வல்லமைய உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து உங்களை பலப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அநேக குடும்பங்களிலே தடைகள், அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தடைகள், வேலைக்கு தடை, ஒரு வேலை கிடைப்பதற்கும் தடை, ஒரு காரியத்தை எடுத்து வச்சா அது ஒரு முட்டுக்கட்டை, எதுவுமே நான் சக்சஸ் பண்ண முடியல. உங்களுடைய தடைகளை நீங்கள் மேற்கொள்ளணும். மத்தேயு 17 அதிகாரம் 14 வசனத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 17 அதிகாரம் 14 வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, அவனுக்கு என்ன செய்யும்? இங்க வந்து முழங்கால் போடுறான். ஆண்டுடைய சமூகத்துல வந்து முழங்கால் பண்ணிட்டு நீண்ட நாட்களாய் அந்த சந்தர ரோகி பிடித்ததான அந்த பிசாசு, அந்த சந்தர ரோகி பிடித்ததான பிசாசு, அப்படிதான் சொல்லுகிறது. சந்தர ரோகியாய் கொடிய அடிக்கடி என்ன செய்கிறானா? தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவன் திடீர்னு வருவான், அவனுக்குள்ள இறங்குவான், அவனை கொண்டு போய் தீயில என்ன செய்வான்? அமைக்கிடுவான். திடீர்னு வருவான், அவனுக்குள்ள இறங்குவான், அவன் தண்ணீர்ல கொண்டு போய் என்ன செஞ்சிருவான்? அமைக்கிடுவான். உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால யூகிக்கவே முடியாது. ஒரு பிரச்சனையும் இல்லையே, என் வீட்டுக்குரிய யோசிச்சு பார்த்தாலும் ஒண்ணுமே தெரிய மாட்டீங்க. நல்லா ஆயிடுச்சு, ஏன் இப்படி ஆச்சு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பைபிள் சொல்லுது, திடீர்னு அவன் வந்து சந்தர ரோகி, அவன் அநேகரை தீயிலும் அநேகரை தண்ணீரில் என்ன செய்வான்? தள்ளுவான். அநேக குடும்பத்தை கெடுக்கிற அவன் ஒரு கெடுவான்.
அநேகருடைய படிப்பை கெடுக்கிறான், அநேகருடைய வாழ்க்கையை கெடுக்கிறான், அநேகருடைய பிசினஸ் கெடுக்கிறான். ஏன் இப்படி ஆச்சு புரியல? ஏன் இப்படி நடந்துச்சு புரியல? ஏன் இப்படி ஆச்சு புரியல? ஒண்ணு சொல்றேன், ஒரு குறிப்பு சொல்றேன். உங்க வீட்டுக்குள்ள சண்டை வரும் பொழுது நீ சாகு நான் சாகு எப்ப வந்துருச்சோ அப்ப அவன் உள்ள என்ன செஞ்சுட்டான்? மேற்படியா உள்ள என்ன செஞ்சுட்டான்? வந்துட்டான். புத்த வச்சிருக்கான்னு அர்த்தம். கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா குமுறிடும். ஒவ்வொருத்தரையா குமுறுவான். கும்பாங்குத்து தான். அதுக்கப்புறம் ஏன் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு தெரியாத உனக்கு ஏன் நடந்துச்சுன்னு எங்களுக்கு ஏன் தெரியாம என்னமோ நான் வெளிப்பாடு சொல்றேன். ஏன் நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் என்ன செய்யும்? தெரியும். தெரியாம நடக்குது. ஆண்டுகிட்ட உண்மையா தேவ சமூகத்துல வந்து முழங்கால் படிக்கு, ஐயா என் பிள்ளைக்கு செய்ய மனம், என் குடும்பத்துக்கு என்ன செய்ய மனம். ஜெபித்த பொழுது எந்த சத்துருவை அவனை சடப்படுச்சோ அந்த சத்துருவை மேற்கொள்கிற வல்லமை மேற்கொள்ள கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சாரு? பக்கத்துல பாச்சு உங்களை தடை பண்ணுகிற எல்லாவற்றையும் செபத்தினால மட்டும்தான். ஆமே. நீங்க இந்த உலகத்திலேயே தேடி வல்லமையா பயன்படுத்துற பாத்திரத்திட்ட கொண்டு போய் தலையை கொடுத்தாலும் அது ஒன்னும் விலகவும் விலகாது. சொல்லுங்க. திறப்புல நில்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். உயிர்ப்பிக்கும்படி என் வாழ்க்கையில நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், செய்வனை நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஒரு கரம் மட்டும் செயல்படாத நிலைமையில நான் இருந்திருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியாது. பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விடுதலையே இல்ல. கையெல்லாம் பயங்கரமா எரியும், வலி தாங்க முடியாது. டாக்டர் போய் சொன்னா இது அத்தனை வலி, உனக்கு நெஞ்சு வலி இப்படி வலி இருக்கு, வலி இதை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. ஆனா அந்த வலி எங்க இருந்து வருதுன்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. அந்த வழி எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. அப்பதான் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் இருக்கிறேன். தேவனை விட்டு நான் கொஞ்சம் விலகின பொழுது அந்த சத்துரை நான் மேற்கொள்ள ஆரம்பிச்சேன். ஏன் விலகினேன்னு எனக்கு கூட தான் தெரியும். ரொம்ப எல்லாம் சொல்ல முடியாது. சரியா? அப்ப எப்ப அவன் மாறா தேவனை விட்டு? ஏதாவது ஒரு பாவத்துல நீ சிக்கிக்கிட்டா அவன் உள்ள வந்துருவான். அதான் ஓட்ட அவனுக்கு. அதுதான் அவனுக்கு திறந்த வாசல். ஏன் வழியும் தெரியாது. ஜெபித்து பார்த்தா எங்க அம்மா ஜெபம் பண்ணனும் விடுதலை ஆயிரும். ஆனா எங்க அம்மா விட்டு கடந்து போனோம் மறுபடியும் அதே பயங்கரமான வழி. என்னால தாங்கவே முடியாது. கடைசியா ஒரு முடிவு பண்ணேன். ஆண்டுடைய சமூகத்துல அதிகாலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சு ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே இந்த விடுதலை ஆகணும். ஒரு விருப்பமான சூழ்நிலையில் இருக்கிறேன். மட்டும் எனக்கு என்னப்பா இடம் எடுத்து அதை சரி பண்ணுங்கப்பா, சரி பண்ண என்ன விட்டு கொடுங்க. இன்றைக்கு இந்த விடுதலை எனக்கு தாங்க. அநேகருக்கு இதை குறிச்சு நான் சாட்சியா சொல்லுவேன். அநேகருக்கு விடுதலை ஆவாங்கன்னு ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து விடாமல் சமூகத்துல காலையில் எழுந்து தூங்க முடியாது. சரியா 2 மணிக்கு அந்த வழி வேதனை வரும். வழியை சொல்ல முடியாதுயா. பகல்ல 11 மணிக்கு அந்த வழி வரும். வழியை விவரிக்க முடியாது, வெளியும் சொல்ல முடியாது. வேதனை புரியாது, சொன்னாலும் புரியாது. நல்லா வலிக்கு கையெல்லாம் வீங்கி இருக்கும். ஒரு விதமான இந்த பகுதி முழுவதும் ஒரு சுய இதே இருக்காது, ஒரு உணர்வே இருக்காது. ஆனால் ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த பொல்லாத பிசாசை ஜெயம் எடுக்க ஆண்டவருக்கு செய்தார். பொல்லாத பிசாசை சிக்கிக்கிறது நீங்க கவனமா இருங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்கு தடைய பிசாசான கொண்டு வந்துகிட்டே இருப்பானா, இடையூறு இருந்துகிட்டே இருக்குமானா, நீங்க ஜெபிக்காமல் ஒரு நாள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறத ஜெபம் என்ற ஒரு பிரசாதம், வரப்பிரசாதம் மாதிரி உலகத்தார்களை கொடுங்க. விசுவாசத்தோட வாஞ்சையோட ஆண்டவர் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு
மிகப்பெரிய சிந்தையோட நாம ஜெபிக்க ஆரம்பித்தோம்னா ஆண்டவர் மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காலவெளியில் நீங்கள் எத்தனை பேர் அப்படிப்பட்ட பாதிப்புகளில் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களோட பேசும்படியாகத்தான் இந்த செய்தி எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த செய்தி கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவரோடு பேச ஆரம்பித்தார். அநேக ஜனங்களை விடுதலையாக்க போகிறது மாத்திரமல்ல, அநேகருக்குள்ள இந்த ஜெப வல்லமைய, ஜெப ஆவிய, ஜெப மேகம் இன்னைக்கு மூடி வர போகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த கிரியை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அதனாலே நான் ஜெபித்த பொழுது, தொடர்ந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு அற்புதமான விடுதலையை ஆண்டவர் செய்தார், கொடுத்தார். ஒரு நாள் தான் பயங்கரமான வழி. காரில் தூக்கி போட்டுட்டு நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு போய் ஜெயபால் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போறாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாரு. ஆனா ஒண்ணு கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சத்துருவின் தாக்கங்கள், அவனுடைய போராட்டங்கள், அந்த தடைகள், அதை மேற்கொள்வதற்கு ஒரே வழிதான் இருக்குது. பிரதர் சிஸ்டர், கவனமாக கவனிங்கள். ஜெபிக்காமல் நீங்கள் அவைகளை மேற்கொள்ள ஆண்டவருடைய பாதத்திற்கு வராங்க. அவருடைய சீசத்தை கொண்டு போனாங்க. நாட்டை கொண்டு போனாங்க. அப்படிதான் இருக்குது. அவருடைய சீசத்தை என்ன செஞ்சாங்க? கொண்டு போனாங்க. ஒன்னும் சொல்லுங்க, ஒன்னும் யார்கிட்ட வரணும்? அந்தோனியாட்ட போயிட்டா வந்துருமா விடுதலை? ஹலோ, விடுதலை அந்தோனியாட்ட வந்துருமா? அன்னை மரியா அவங்களை இழிவா பேச நினைச்சிடாதீங்க. நீங்க தான் இழிவுபடுத்துறீங்க அவங்களை உட்கார வச்சு. அவங்க கத்தருக்காக வல்லமையா பிரகாசித்த பாத்திரம், ஆண்டவரையே இந்த பூமிக்கு கொண்டு வந்த பாத்திரம். தேவன் அந்த பாத்திரத்தை செலக்ட் பண்ணி அதை ஆண்டவர் இயேசுவை கொண்டு வந்து கத்தர் பயன்படுத்தினார். விடுதலை ஒரே ஒரு ஆட்டு தான். தீர்க்கமா சொல்லுவீங்க, கோச்சிட்டாலும் பரவாயில்ல, அதற்காக கத்தர் நான் அழைச்சிருக்கிறாரு. இயேசுவை பிரசங்கிக்க, இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கிக்க கத்தர் அழைச்சிருக்கிறார். ஜீவனே போனா அடிச்சு சொல்லிட்டு போனது தவிர அதற்காக பயப்படக்கூடாது. ஒரே ஒரு விடுதலையை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, நான் ஆராதிக்கிற இயேசு கத்தர், இயேசு கிறிஸ்துவிலே வந்து முழங்கால் படிட்டு சோமனா பாருங்க. கர்த்தர் அவனை என்ன செய்தார்? கர்த்தர் அவனை விடுதலை. வேதத்தை படிச்சாதான் வெளிச்சம், கண் திறக்கப்படும். யார்கிட்ட போனாலும் விடுதலை இயேசு ஒருவர் தான். அந்த ஜெபம் சத்துருவை என்ன செய்யும்? மேற்கொள்ள உதவி செய்யும். ஆமென். ஆக இதிலிருந்து நீங்க ஜெபித்து பாருங்க. மத்தேயு 26:41 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 26:41 வாசிக்கலாம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும். எதுக்கு உட்படாதபடிக்கு? சோதனைக்கு உட்படாதபடிக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன வருகிறது? பிசாசு கொண்டு வருகிற சோதனை. அவன் சோதனைக்காரன். ஆண்டவரும் நம்மள சோதிக்கிறார். என்ன கவனிங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு? சோதிக்கிறார். அந்த சோதனைக்கும் இந்த சோதனைக்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் சோதிக்கிறது ஒரு பரீட்சை. ஆண்டவர் சோதிக்கிறது ஒரு பரீட்சை. அந்த சோதனை இந்த சோதனையை கம்பேர் பண்ணிடக்கூடாது. பிசாசு ஒரு சோதனை. அவன் உங்களை என்ன செய்வான்? சோதித்து அவன் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒன்றுமில்லாம ஆக்கி போடுவதற்கு அவன் வசனம் சொல்லுகிறது, சோதனை உட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து. சோதனையை ஜெயிக்கணும்னா அநேக நேரத்துல பாவ சோதனை கூட என்ன செய்யும்? வரும். பாவ சோதனை எல்லா வயசுலயும் வரும். பாவ சோதனை எப்படி வரும்? எல்லா வயசுலயும் என்ன சோதனை வரும்? பாவ சோதனை. அது என்ன செய்யணும்?
ஜெயிக்கணும். என்ன பாருங்க பார்க்கணும், வாலிபர்களுக்கு, வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு எல்லாருக்கும் பாவ சோதனை, பிசாசு கொண்டு வருகிற சோதனை. வாலிபர்கள் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் என்ன செய்றீங்க, சிங்கிளா போயிட்டு சிங்கிளா என்ன செய்யணும், சிங்கிளா போயிட்டு சிங்கிளா வரணும். சோதனை வரும். சிங்கிளா போயிட்டு பேய் பிசாசு என்ன செய்யக்கூடாது, கூட்டு வந்துடக்கூடாது. அப்புறம் பேயோட குடும்பம் நடத்த வேண்டியது. பேயோட குடும்பம் நடத்தினா கொடுக்கும். நீயும் சொல்லுங்க, பேயோட குடும்பம் நடத்தினா கொடுக்கும். சிரிக்கீங்க. நான் இருக்கிற உயிரோட இருக்கிற வரைக்கும் எதையாவது ஒண்ணா சொல்லி ஜனங்களை கத்தரோட என்ன செஞ்சிடணும், நினைச்சு விட்டுட்டு நான் என்ன செஞ்சிடணும், போயிடணும். உங்களை பூசி மொழிக்கு நான் 1000 ஆத்துமாக்களை பூசி மொழி வைக்கிறதுக்கு நான் இல்லை. தேவனுக்காக பயன்படுற பாத்திரமா இருக்கணும். அதுக்காக தான் நான் விரும்புறேன். மாஸ்டர் இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாருன்னு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, எதையுமே நினைக்கூடாது. நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என் பிள்ளைய அடிச்சு ஒட்டிக்கு சரி பண்றதுக்கு எனக்கு உரிமை உண்டு. யாருமே என்ன செய்ய முடியாது கேட்க. என் பிள்ளைய கேட்கக்கூடாது. ஏன் அடிச்சுட்டு என் பெத்த பிள்ளை உங்களை கேட்குமா, ஏன் என்ன அடிச்சு இந்த பெத்த பிள்ளைய கேட்குமா, அதுக்கு ஒரு அடி என்ன செய்யும், அதுக்கும் ஒரு அடி விடுவோம். ஆரம்பத்துல எதிர்த்து பேசுறேன், பெத்தவனே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு. அது மாதிரி பிராக்டிக்கலா நான் சொல்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களை நான் கடினமா பேசினா கூட நீங்க ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, மன கசந்துடாதீங்க. எங்க பாஸ்டர் எங்களை சொல்வதற்கு முழு உரிமையும் நான் தாரேன்னு உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு எப்படி அர்ப்பணிக்கிறீங்களோ இந்த வார்த்தைக்கும் அர்ப்பணிச்சு பாருங்க. கர்த்தரோட தனி மனுஷனாய் மாறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பாவ சோதனைகள் வரலாம். அதை ஜெயிப்பதை நீ தம்பி தங்கச்சி என் அருமை சகோதர சகோதரன் நீ தேவ சமூகத்தில் அமர்ந்தா அதை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஒருவேளை உங்களுடைய பிசினஸ்ல உங்களுடைய வீட்டுக்கு சோதனையை பிசாசு கொண்டு வரலாம். ஒரு வியாதியை வச்சு உங்களை சோதிக்கும்படியா சோதனையை கொண்டு வந்து உங்களை அழுத்தலாம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீண்ட நாள் அவன் வச்சிருக்கிற அந்த சோதனையை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற வல்லவராக இருக்கிறார். அடிக்கடி நான் பாதிக்கப்படுறேன் பாஸ்டர், கவலைப்படாத. அந்த சோதனையை மேற்கொள்ள ஆண்டவர் இன்னைக்கு கிருபை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெபம் உங்கள் சோதனை என்ன செய்ய ஜெயிக்க, சோதனை காரனை மேற்கொள்ள. கடைசியா சொல்றேன், ஜெபிக்கிற சபையில தான் ஆத்துமாக்களை நாம் என்ன செய்ய முடியும். ஜெபிக்கிற சபை தான் ஆத்துமாக்களை. ஏன் ஜெபிக்கிறோம்? அநேக கட்டப்பட்ட ஜனங்கள் வெளியில் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யணும், சேர்க்கணும். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்ல, அநேக கட்டப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க. எல்லாம் கட்டவிழ்த்து ஆண்டுடைய சமூகத்துல சேர்க்கணும். ஆமென். சபை ஜெபிக்க ஆரம்பிச்சுன்னா ஆத்துமாக்களை அறுவடை பண்ண நாம் என்ன செய்யலாம், ஆயத்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க ஜெபித்தால் கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார், கிரியை. நல்லா சொல்லுங்க, நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் எனக்காக. இப்படி சொல்லுங்க, நான் ஜெபித்தால் கர்த்தர் எனக்காக கிரியை செய்ய தொடங்குவார். அப்ப புரியுதா ஏன் ஜெபிக்க, ஏன் ஜெபிக்கணும்? கர்த்தர் அப்பதான் எனக்காக என்ன செய்வார். எத்தனை பேருக்கு புரியுது நான் ஏன் ஜெபிக்கணும்? புரியுதா உங்களுக்கு? புரியுதா ஏன் ஜெபிக்கணும்? மாஸ்டர் ஏன் ஜெபிக்கிறதுக்கு மறுத்துறாரு, வயிறாரு, அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, கண்டிக்கிறாரு, ஜபத்துக்கு வா வான்றாரு. ஏன் 40 நாள் ஜபம் வச்சிருக்க, ஒருத்தர் போய் பஸ்லயே உண்டுருங்க. ஆலோசனை கேட்டு போங்க. எங்க போனாலும் என்ன செய்யணும், ஆண்டுடைய சமூகத்துல ஆலோசனை கேட்டு போங்க. கஞ்சிக்கே தானாலும் பரவாயில்ல, கர்த்தர் வேணும் நம்ம கூட. அவர் ஒரு நாள் நம்மளை கஞ்சிக்கலாம் என்ன செய்ய மாட்டாரு, ஆக்க மாட்டார். யோசேப்பு இருந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. பாஸ் சொன்னா பாத்தீங்களா? அப்ப நீங்க இருக்கிற இடம் என்ன செய்யணும், அதுக்கு முயற்சி பண்ணுங்க. எங்க நான் என்ன சொல்றேன்னா, என் வீடு குடிசை வீடுங்க, என் வீடு குடிசை வீடு. பக்கத்துல ஒருத்தர் வந்து பங்களா கட்டி இருக்கிறாரு.
எனக்கு பிடிச்ச வீடு பிடிக்காது, நான் பக்கத்துக்கு போய் படுத்துக்கிறேன் விடுவாங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? நான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு நான் என் வீட என்னவா மாத்தணும்? சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. பக்கமா மாத்தணும். அதை விட்டு எல்லாம் இப்ப அந்த சொல்லி ஆயிப்போச்சு. எவனாவது ஒருத்தர் கட்டி வச்சிருப்பான், அதுல போய் ஹalleluya. நீ இருக்கிற சபையை பக்கமா என்ன செய்யணும்? மாத்தணும். நீ இருக்கிற சபையை டிஜிட்டலா என்ன செய்யணும்? மாத்தணும். நீ இருக்கிற வீட்டை எதோ மாத்தணும். நான் பக்கத்து வீட்டுல பங்களா கட்டி வச்சிருக்கான், என் வீடு கொடுத்து ஓட்டி விட்டு நாங்க போய் படுத்துக்கிட்டேன். 2 எத்து நல்ல கொடுக்கு ஒரு எங்கடா வந்து படுத்து சொல்லுவாங்க. பிராக்டிக்கல் தானே. சிந்திச்சு பாருங்க. நான் இருக்கிற இடத்த என்னவா மாத்தணும்? என் சபை ஒரு டிஜிட்டல் சபை என்ன செய்யணும்? நல்லா கட்டணும். அதான் ஒரு நல்லா சூப்பரா ஆக்கணும். நல்லா வசதியா ஆராதிக்கணும். நல்லா வசதியா அந்த உணர்வு இருக்கணும். அள்ளி போடணும். ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஆமா. சடக்குன்னு ஒரு காய்ச்சல் வந்துச்சு. எங்க அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சொலிக்கமா வந்துச்சு. போச்சு 30,000 ரூபாய் நினைஞ்சாச்சு. கொண்டு போய் கட்டியாச்சு. அப்ப மட்டும் நமக்கு என்ன இருக்க மாட்டேங்குது? காப்பாத்தணுமே அப்படின்னு கடன் வாங்கினாலும் என்ன செய்யறோம்? போறோம்ல. இல்லையாவா மாட்டீங்க கிடைக்க கொடுப்பான். ஆஸ்பத்திரி ஒத்துக்குறோம்னா கிடைக்க கொடுப்போம் சார். கிடைக்க தச்சு கட்டதில்ல. அங்கி போடணும் கத்தருக்காக. எல்லாத்தையும் கட்ட தர வல்லவரா. ஹalleluya. வெறி வேணும், ஒரு வைராகி. என் வீட கட்டணும். அந்த ஓட்டுல இருக்கிறது உழைச்சு அந்த வருஷம் சம்பாதிச்சு கேட்டா வாங்கி வாங்கிக்கணும்டா அப்படின்னு ஒரு வெறி வருதா? வரணும். அப்பதான் வாழ்க்கையில ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு பெரிய தரிசனம் என்ன செய்யுது? ட்ராக் மாறி போயிட்டு இருக்கேன் நான். அதனால ஏன் ஜெபிக்க வேண்டும்? கர்த்தர் எனக்காக என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். அப்ப ஜெபம் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜெபம் எவ்வளவு பெரிய சக்தி உள்ளது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நீங்க ஜெபித்தா கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்ய ஆரம்பிப்பாரு? உங்களுக்காக. அப்ப இன்னைக்கு ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜெபிக்கலாம், கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்ய மாட்டாரு? கிரியை செய்ய. அப்ப ஜெபம் வச்சா நீங்க இங்க வந்து ஜெபிக்கிறீங்களோ இல்ல, ஏன் இங்க வந்து ஜெபிக்க சொல்றேன் அப்படின்னா, இங்க வந்தாதான் நீங்க என்ன செய்வீங்க? அடுப்பு பார்த்திருக்கீங்களா? இங்க என்ன பாருங்க. அடுப்பு பார்த்திருக்கீங்களா? அடுப்பு கட்டை தனித்தனியா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அக்கினி என்ன செய்யாது? பிடிக்காது. கட்டைய கூட்டி வச்சு பூரா போதும். சின்ன கத்து இருந்தாலும் குப்புன்னு என்ன செய்யும்? பிடிச்சேரி. அதுக்கு தான் இவங்க என்ன செய்யுது? வாங்க சொல்லுவோம். புரிஞ்சுக்கோங்க. ஜெபம் வல்லமை. ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? கிரியை செய்வார். ஜெபிக்கிற மனிதன் வல்லமை உள்ளவராய் மாறுகிறார். ஜெபிக்கிற மனிதன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை என்ன செய்கிறாங்க? பார்க்கிறாங்க. ஜெபிக்கிற மனிதர்கள் தடைகளை என்ன செய்யறாங்க? உடைக்கிறாங்க. ஜெபிக்கிற மனிதர்கள் சோதனையை சாதனையா மாத்துறாங்க. ஜெபிக்கிற மனிதர்கள் ஆயிரங்களை கர்த்தர் பக்கம் திருப்புறாங்க. இன்றைக்கு ஒரு ஜெப ஆவிகளை நிரப்புவதாக. இன்றைக்கு ஒரு ஜெப ஆவிகளை நிரப்புவதாக. இன்றைக்கு ஒரு ஜெப வல்லமைகளை நிரப்புவதாக. இன்றைக்கு ஒரு ஜெப வேகங்களை விடுவதாக. இன்றைக்கு ஒரு ஜெப அக்கினிகளை தொடுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரும் கூட இந்த பாரத்தை தாங்காண்டுவாங்க. இந்த பாரத்தை தாங்காண்டுவாங்க. இன்னும் ஒரு ஜெபிக்கிற மனுஷனாய் மாற்று சொல்லுகிறவர்கள் வச்சிடும். எல்லா தேவ சமூகத்துல எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு ஜெபத்தை குறித்து நான் அறிந்து கொண்டேன். நான் இதுவரைக்கும் ஜெபிக்காமல் இருந்ததற்கு ஆண்டவரே ரீசன் நான் புரிஞ்சு கொண்டேன். ஆண்டவரே, இன்னைக்கு நல்ல வேகமா